ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம பார்க்க போற வண்டி Yamaha தரப்புலேருந்து MT-15 பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 2025 எடிஷன் எப்படி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கலர்ஸு ப்ளஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப ஹையா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவோட கடைசியில வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரிவ்யூவா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மகிட்ட வண்டி கையில இல்லாதனால ஜஸ்ட் இத வந்து நம்ம டிஸ்கஷனாவே நம்ம இத போவோம். இந்த வண்டியில வந்து நம்மளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்டு. அதுக்கு அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா DXன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் கலர் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பர்பிள் கலர் மாதிரி வருது. அந்த கலரு ப்ளஸ் பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெரைட்டியில் வந்து ஒரு 3, 4 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சூப்பராக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும். கலருக்கு பஞ்சம் இல்லை, ப்ளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சம் இல்லை. கஸ்டமர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்து வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம Yamaha வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரைஸிங் தான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து பின்னால் பார்ப்போம். இந்த 15ல் வந்து 2025 எடிஷனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. கலர்ஸு நல்லா நம்மளுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் அட்ராக்டிவாக யங்ஸ்டர்ஸை கவர்ற விதமாக வந்து நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சஸ் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்விட்சஸ் குவாலிட்டி, கண்ட்ரோலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் மாதிரி KTMல எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் பாஸ் சுவிட்ச் பார்த்திங்கன்னா ஒரே பாஸ் சுவிட்சாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதிலே நம்மளுக்கு ஹை பீம், லோ பீமு, பாஸ் சுவிட்ச் எல்லாமே அட்டாச்சபிளாக நம்மளுக்கு அதிலே வந்துடுது. அதுவும் KTMல இருக்க மாதிரி அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹாரன் வந்து செட்டப் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து மேலேயே வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் Yamaha வாங்கணுன்னாவே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஹாரன் செட்டப் வந்து மேலே வச்சுருப்பாங்க, சிக்னல் லேம்ப் வந்து கீழே வரும். அந்த மாதிரி கொஞ்சம் இடக்கு மடக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். வழக்கம் போல் அதை நமக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஹார்னை ஈஸியாக வந்து அடிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155cc வந்து நம்மளுக்கு கிடைக்கும். Yamaha R15ல் இருக்கிற சேம் இன்ஜின் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இதில் பர்ஃபார்மன்ஸ் பீக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே நம்மளுக்கு இருக்குது. இதில் மேக்ஸிமம் இதில் பவர்னு பார்த்தீங்கன்னா 18.4 PHP பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டார்க்கை பொறுத்த வரையும் நம்மளுக்கு 19 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு லாங் டிரைவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக்காகவே இது நம்மளுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து சிட்டி கம்யூட்டிங்காக இருந்தால் கூட பண்ணலாம். ஆனால் ஃபேமிலி வச்சு கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 18லேருந்து ஒரு 25 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கமிட்டட் கப்புளாக இருப்பாங்க. இட் மீன்ஸ் லவ்வர் அந்த மாதிரி வச்சுட்டு அலையிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு சிங்கிளாக போகிறேன், ஒரு பேராக போனேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து டூரிங் வந்து நிறைய பேர் வச்சு கொண்டு போகிறாங்க. நல்லா பின்னாடி கட்டி கொண்டு போகிறதுக்கும் நல்லா ஸ்பேஸும் நல்லாவே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டி கொண்டு போனோம்னா இது வந்து டூரிங்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு இதை வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இது இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கு, நல்ல பவரான ஒரு டிஸ்க் பிரேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பேக் சைடும் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. டுவெல் சேனல் ABSோட நம்மளுக்கு வந்து இதை வந்து பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது வந்து நல்ல ஒரு செம்மையாக வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடியதாகவே இருக்குது. இப்போ வந்து இதை கரண்ட்டாக சென்னையில் வந்து அவைலபிளாக கிடையாது. டெல்லியில் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு எம்பாக்ரோலேருந்து நம்ம ஷூட் பண்ணுறோன்னே சொல்லலாம். ஆனால் ப்ரைஸிங் வந்து அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு வந்து தெரியும், இதில் தான் இறங்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட்டை வந்து நம்ம போட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து எதில் இறங்கும்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து ப்ரைஸை வந்து நம்ம சொல்ல முடியும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பைக்கர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபேமிலி கமிட்டிங் பண்ண முடியாது. கொஞ்சம் இது பேக் சைடு உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து பர்ஃபெக்டான ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸுக்கெலாம் வந்து நல்ல ஒரு மைலேஜ் ஃப்ரெண்ட்லியான ஒரு பைக்கு. ஒரு 55 km/லிட்டர் மைலேஜ் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இதோட டேங்கோட கேப்பபிள் வந்து பார்த்திங்கன்னா
10 லிட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய டேங்க்கு மேசிவாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷார்ட்டர் ரைடருக்கு இது போதுமானது. ஒரு 500 கிலோமீட்டர் பக்கம் வந்து நம்மளுக்கு இது வந்து போகும். ஒரு டைம் டேங்கை ஃபில் பண்ணோன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னே சொல்ல முடியும். இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்சஸ் இருந்தாலுமே ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த வண்டியில். என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வந்து நம்மளுக்கு மெயினாக கொடுக்குறாங்களோ கேட்சியாக இருக்கக்கூடிய கலரு, அதை வந்து பார்த்திங்கன்னா மட்கார்ட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து அந்த 2 கண் இருக்கும்ல, அதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணோட ஐ ஷேடோவில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டியில் பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணுற இடத்துல அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து சைடில் உள்ள ஃபேரிங், இந்த டேங்க்குக்கு சைடில் லெஃப்ட் ரைட்டு 2 சைட்லையுமே பார்த்திங்கன்னா அந்த கலர் வச்ச மாதிரி க்ரீனோட சேர்த்து வந்து நம்மளுக்கு பேர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பில்லியன் உட்காரதுக்கு பக்கத்தில் கீழே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து போகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கலர் கேட்டு வாங்குகிறோமோ அந்த கலரும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் க்ரீன் கலர் லைன் வந்து போகும். த்ரூ அவுட் பாடி வந்து பிளாக் கலரில் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிருக்கும். சின்ன சின்ன ஏஜஸில் வந்து மெயினான கலர்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு பஞ்சியாகவே தெரியக்கூடிய வகையில் ரொம்ப சூப்பராகவே வந்து வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரேடியேட்டர்லாம் சொல்ல வேணாம், நல்லா பவரை வந்து செம்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவே இது நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜாஃபாஸ் டயர்ஸு. நல்ல ஒரு ரோட் க்ரிப்பு, ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப்ஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சிக்னல் லேம்ப்ஸு. இதுவே ஸ்டாண்டர்ட் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலஜன் லேம்ப் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கன்சோலில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சேஞ்சஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎஃப்டி கன்சோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே நெகட்டிவ் கன்சோல் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து இதுவுமே ஒரு செம மேசிவான ஒரு அப்டேட்டு. 2 தீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மலான தீமு, இன்னொரு வந்து ஃபுல்லி லோடடான தீமில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கேடிஎம் அப்படியே வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது யமஹா. ஆனால் யமஹா எப்போத்துலேருந்தும் இருக்காங்க. ஆனால் கேடிஎம்மை பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் தான் இதை வந்து வாங்குறாங்க. அதனால் அதெல்லாம் லைக் பண்ணி வாங்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் ஹசார்ட் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பேர் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இன்டெகிரேட்டடாக கில் சுவிட்சு, ஸ்டார்ட் சுவிட்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சோலில் வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு அதுலேயுமே நம்மளுக்கு கிடச்சிரும். பர்ஃபெக்டாக வந்து மைலேஜு, ரேஞ்சு, அதுக்கப்புறம் கிலோமீட்டரில் எவ்வளோ தரும், ப்ளஸ் வந்து இந்த டேங்க்கில் இருக்க பெட்ரோலில் எவ்வளோ ரேஞ்ச் போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருது. இதோட ப்ரைஸ் ஃபைனலாக வந்து நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு நம்ம கையில் வரணுன்றதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. ஏன்னா ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கேப்பபிளாகவே இருக்குது. ஆனால் இதை விட சீப்பராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள், சிசி கூட இருக்கக்கூடிய வெஹிக்கிள், இதை விட டாப் ஸ்பீட் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் நிறையவே இருக்குது. ஆனால் இருந்தாலும் யமஹான்ற ஒரு நேமுனால இது வந்து கண்டிப்பாக மூவ் ஆகும். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.